என் ரத்தமா உடன்பிறப்புகளே அந்த வாய்ஸ் தான் அப்ப நாங்க வந்து பேசுறோம். 1000ல் ஒருவன்லயே என் ரத்தத்தின் ரத்தமானு சொல்லி கிளாப் வாங்கி அந்த படத்துல அப்படி ஒரு வசனமே இருந்திருக்காது. வந்து பெரிய ஃப்ரேம் போட்டு எம்ஜிஆர் அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் வச்சிருந்தாரு. உங்க வீட்லயே ஒரு எம்ஜிஆர் படம் வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னா சில்க் சுமிதா வாய்ஸ்ங்கிறது ஒரு யூனிக் வாய்ஸ் தான். ஆனா யாரும் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. உங்களோட ஆரம்ப குரல் ஃபர்ஸ்ட் மிமிக்ரி யாரோட வாய்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க? எம்ஜிஆர் வாய்ஸ். ஓ, எம்ஜிஆர் வாய்ஸ். எஸ், ஓகே. ஏன்னா என்னுடைய 2 மாமாவும் எம்ஜிஆர் ரசிகர்கள். ஓகே. இப்ப வீட்டுல வந்து பெரிய தலைவர்கள் படம்ன்றது வந்து எல்லார் வீட்லயும் இருக்காது. ஆமா, எல்லார் வீட்லயும் அரசியல் தலைவர்கள் படம்லாம் எல்லார் வீட்லயும். ஏன்னா பல கேள்வி கேட்பாங்க, எதுக்கு இது வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா எங்க மாமா வந்து பெரிய ஃப்ரேம் போட்டு எம்ஜிஆர் அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் வச்சிருந்தாரு. உங்க வீட்லயே ஒரு எம்ஜிஆர் படம் வந்து ஒண்ணு இருக்கு அப்படின்னா எம்ஜிஆர் வந்து எங்க மாமா வந்து எம்ஜிஆர் பச்சையெல்லாம் குத்தி இருந்தாரு. அப்ப எம்ஜிஆர் தீவிர ரசிகர்கள். அப்ப எங்க சின்ன மாமா தான் அந்த கலை ஆர்வம் உள்ளவர் இல்லையா, அவரு வந்து எம்ஜிஆர் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது, நடிக்கிறது எல்லாம் செய்வார். சோ அதை பார்த்து என்னுடைய 5ஆம் வகுப்புல ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்த போது அங்க எம்ஜிஆர் மாதிரி நான் முயற்சி பண்ணது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி, ஏய் நல்லா பண்றீங்க அப்படின்னு. ஞாபகம் இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் பேசின வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல, சும்மா சமாளிச்சு 1000ல் ஒருவன் படத்துல வந்து எம்ஜிஆர், நம்பியார், நாகேஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில வந்து அந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த எல்லாரையும் நம்ம வந்து காப்பாத்தி விடுதலை செய்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல, மணிமாறா அவனால முடியாது அப்படின்னு நம்பியார் சொல்ல. நம்பியார் வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு வரல, ஆனா நம்பியார் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய இதை சொல்லி எம்ஜிஆர் வாய்ஸ் மட்டும் ஓரளவுக்கு. அது காரணம் என்னன்னா அவருக்கு அந்த குண்டடிப்பட்ட அந்த குரல் பிறகு இருக்க அந்த குரல் வந்து அது வந்து ஒரு மிமிக்ரி கொஞ்சம் வசதியா போயிடுச்சு நிறைய பேர். வசதியா? ஆமா, நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறதே எம்ஜிஆர்ல தான் ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஏன்னா அதுல வந்து அந்த சவுண்ட்ல வந்து அந்த ஆக்சுவலா அவரு 1000ல் ஒருவன்ல பேசும்போது அவர் குரல் அப்படி இருந்திருக்காது. அப்படி இருந்திருக்காது. ஆமா, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். நீங்க சொல்லும் போது நான் அதைத்தான் யோசிச்சேன். ஆமா, அதனால அப்போ வந்து அவரு முதல்வராக இருந்தார். நான் அந்த குரல் பேசும்போது எம்ஜிஆர் முதல்வராகவே இருந்தார் அந்த காலகட்டம். அப்போ அந்த முதல்வருடைய குரல் தான் எல்லாருக்கும் மைண்ட்ல பதியும். அந்த இதுல வந்து என் ரத்தமா உடன்பிறப்புகளே அந்த வாய்ஸ் தான் அப்ப நாங்க வந்து பேசுறோம். 1000ல் ஒருவன்லயே என் ரத்தத்தின் ரத்தமானு சொல்லி கிளாப் வாங்கி அந்த படத்துல அப்படி ஒரு வசனமே இருந்திருக்காது, ஆனா அப்படி சொல்லி ஒரு பாராட்டை பெறுகிறோம். அப்படி ஒரு அனுபவமாகத்தான் அது வந்து இருந்தது. அப்புறம் ராக்கெட் ராமநாதன் அவர்களுடைய மேடை நிகழ்ச்சி எங்களுடைய குவார்டர்ஸ்ல நடந்தது. அவர் ஒரு பலகுரல் கலைஞர். அவருடைய நிகழ்ச்சி பார்த்து அதை அப்படியே போய் அடுத்த நாள் பள்ளியில செய்துட்டேன். அவர் என்ன செய்தாரோ, அவர் என்னென்ன இது செய்தாரோ அப்பதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு நிறைய வருது, எல்லா வாய்ஸும் உனக்கு எல்லா குரலும் வருது. அப்பதான் ஆஹா, அப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படிதான் முதலாக ஒரு பலகுரல் போட்டி ஒரு கல்லூரி ஒரு பள்ளியில நடக்குது 7ஆம் வகுப்புல. அந்த பலகுரல் போட்டியில நானும் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னோன்னே அப்ப அவங்க கூப்பிட்டு செய்வியா, ஆசிரியர்கள் வந்து பாக்குறாங்க இவரு ஏதோ செய்யறேன்னு சொன்னாருன்னா பள்ளி மூலமா ஒருத்தர் அனுப்பணும்னா அப்போ வந்து நல்லா செய்யறாரான்னு தெரியணும் இல்லையா. முதல்ல ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு என்ன செய்வேன் செஞ்சு காட்டு அப்படின்னாரு. நான் சிலதெல்லாம் செய்து காமிச்சேன். அவரு என்னன்னா ரொம்ப பிடிச்சு போய் இன்னொரு ஆசிரியரை கூப்பிட, அப்புறம் அது ஆசிரியரை கூப்பிட, இவங்களுக்கு எல்லாம் பொழுதுபோக்காய் போச்சு. நல்லா அப்புறம் அப்படியே கல்லூரி போட்டிக்கு போய் அதுல 2ஆம் பரிசு கிடைச்சது. அங்க முதல் பரிசு வாங்கின தம்பி வந்து சிவாஜி கணேசன் வாய்ஸ் பேசினாரு. அப்ப அந்த என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்ல, சுபதி அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் பேசி ஒண்ணு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு சில்க் சுமிதா வாய்ஸ் ஒண்ணு பேசினாரு. அதனால அவருக்கு முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு அந்த சுவாரஸ்யம், அப்ப நம்ம கூட நம்ம ஒத்த வயசுல இருக்கிறவங்க என்ன மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க பலகுரல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அப்பதான் இல்ல அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்க் சுமிதா வாய்ஸ்ங்கிறது ஒரு யூனிக் வாய்ஸ் தான், ஆனா யாரும் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு இத பேசினா நம்ம வந்து ஒரு பள்ளி சார்பா வந்திருக்கோம்,
இத பேசினா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு எந்த தயக்கமும் இல்லாம, இப்ப என்னையே வந்து ஒரு ஆசிரியர் வந்து நீ வேணா சில்க் சுமிதா வாய்ஸ் பேசுறியா, முதல்ல நான் போய் வீட்டுல போய் சொல்ல முடியுமா, நான் சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம் நாம, இந்த மாதிரியான எண்ணம்லாம் நமக்கு இருக்கும். அப்ப அந்த அந்த தைரியம், அந்த மேடையில வந்து ஒரு கலைஞனா அந்த தைரியமா நம்ம வந்து பேசுறது, சில்க் சுமிதா ஒரு நடிகை தானே, அவர்களுக்கும் ஒரு மரியாதையான ஒரு கலைஞர் ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? அந்த தைரியத்துல அவர் அந்த பேசுறது அதெல்லாம் பார்த்து ரசிச்சு, அந்த 2ஆம் பரிசு வாங்கினாலும் அந்த முதல் பரிசுக்கான காரணம் மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு, மறக்கவே. அந்த முதல் பரிசு வாங்கின பையன் இப்போ உங்களுக்கு தெரியுமா? இப்போ என்ன செய்யறாரு தெரியாது, பள்ளி நினைவு இருக்காது. அந்த முகம் ஒரு மாதிரி வேகா ஞாபகம் இருக்கு. YMCA டவுட், அந்த சென்னை வெப்பேரி YMCAல அந்த போட்டி நடந்தது. அந்த கட்டடமே இப்ப இடிச்சு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்டடம் இல்ல, அவர் 12B பஸ் மாதிரி ஏறி வேற எங்கேயோ போயிருப்பாரு, நீங்க 12B பஸ் மாதிரி ஏறி இந்த பக்கம் வந்திருக்கீங்க. சரி, ஓகே.